இன்னைக்கு வந்து ஒரு சண்டே மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் வீலாக் எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். முதல் வேலையா காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ காஃபி போட்டு கொடுத்துட்டு பாப்பாவை எழுப்பலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவள் எழுந்து வந்துட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, அவளை கூட்டிகிட்டு போய் சரி ப்ரெஷ் பண்ணி விட்டுடலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து மார்னிங் குளிக்க மாட்டா, ஆஃப்டர்நூன் தான் குளிப்பா. ஏன்னா வந்து ஸ்கூலில் விளையாடிட்டு வருவாள். ஃபுல்லாக வந்து மண்ணுக்குன்னு எல்லாத்துலேயும் விளையாடிட்டு வருவாங்க. ஸோ எப்போவுமே டெய்லி பார்த்திங்கன்னா அவள் ஆஃப்டர்நூன் தான் அவளை குளிப்பாட்டுறது, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டோன்னு. ஸோ பாப்பா வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு காஃபி போட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இட்லி தோசை, ஸோ ரொம்ப போராக இருந்துச்சு அவளுக்கு. சரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்ட்டு என்கிட்ட ஃப்ரைஸ் இருந்துச்சு, ஃப்ரீஸ்ட் ஆனது. ஸோ அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு அப்புறம் பேரான் இருந்துச்சு, அப்புறம் முட்டையும் வேக வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அவளுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் தரேன்னா கொஞ்சோண்டு ஃப்ரைஸு, அப்புறம் பேரானு, ஒரு முட்டை, அவ்வளோ. ஸோ நம்ம வந்து டேபிளில் வச்சிட்டோன்னா மேடம் வந்து பொறுமையாக சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட சொன்னால் ஓடி போய் டிவி பார்க்குறது, அவளுக்கு பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறதே வந்து பெரிய வேலையாக இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னங்க நம்ம லஞ்சு தான். ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுட்டு சாப்பாடுக்கு வச்சாச்சு. ஸோ அது ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம நெக்ஸ்ட்டு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலான்ட்டு பூண்டும் இஞ்சும் வந்து உளிச்சிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படுது. அடுத்து சாதம் வெந்துருச்சான்ட்டு நடுவில் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சாதம் வேகலை. ஸோ அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஜாரில் போட்டு அடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டும் வந்து எனக்கு வந்து மிக்ஸில் அடிக்க வேண்டிய வேலை இருக்குது குழம்புக்கு. ஸோ அதுக்காக தான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து நான் கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு, அப்புறம் என்கிட்ட வந்து ஃப்ரீஸ்டு தேங்காய் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும், அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து தனியா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4 மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சமாக சோம்பு, ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்னங்க ஆனியன் தான் உளிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் மிக்ஸியில் போட்டு அடிக்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இது குழம்புக்கு நான் ஆட் பண்ண போகிற மசாலா, இது சிக்கன் குழம்புக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து மிக்ஸியில் போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அடிக்க சொன்னேன். ஸோ அவர் அடித்து வச்சிட்டாரு. அடுத்து நம்மளோட சாதமும் ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு தேவையான ஆனியனும் தக்காளியும் கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நான் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கிட்டேன். பட்டை, ஏலக்காய், கிராம்புன்ட்டு எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கடையில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோம்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டேன். ஏன்னா ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கு அடுத்து தான் நான் வந்து வச்சுருந்த அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு திருப்பி வதக்கிட்டு கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஆனியன் வதக்கிறதுக்குள்ளே நம்ம போய் சிக்கனை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதில் வதக்கிட்டுருக்கேன். நெத்திலி வந்து ஃப்ரீஸ்டாக இருந்துச்சு. சரி ஓகே, அது கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சா டீஃப்ரீஸ்ட் ஆகட்டும் அப்படின்ட்டு அது தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக நெத்திலி வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அது முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து தக்காளி போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கடைசியாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா கொஞ்சம் மசாலா, அதையும் வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக நல்லா வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வேகட்டோன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனு, அதை வந்து கொஞ்ச நேரத்தில் நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா மசாலா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால் வந்து ஃபைனலாக அந்த சிக்கனையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் அது இதில் பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் எதுவும் ஊற்றலை. அதே வந்து சிக்கன்லேயும் தண்ணி இருக்குது, அந்த மசாலையும் கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே வந்து மூடி போட்டு வேக வச்சது தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்ப வந்து உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சமாக உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆடும் பண்ணிக்கிட்டேன். நான் சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் இருக்கிறதுல அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே வருவேன். ஏன்னா வந்து ஒயிட் இதில் வந்து அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் கொட்டிச்சுன்னா கரை போகவே போகாது. ஸோ அது சமைக்கும் போதே வந்து தொடச்சிட்டே இருப்பேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓரளவு நல்லா வெந்துருந்துச்சு. ஸோ நல்லா சுண்டியும் வந்துருச்சு குழம்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக புதினாவும் சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வச்சுருந்தோம் இல்லையா நெத்திலி, அதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ளேயே நெத்திலி வந்து டீப் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து மசாலா சேர்க்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு என்ன நான் சேர்த்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன், அப்புறம் தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து தயிர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிட்டு கடைசியாக ஒரு லெமன் கட் பண்ணி அதில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஸோ நெத்திலிக்கு வந்து எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு கிளறிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும்ன்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நெத்திலி ஊற வச்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தால் 2 பேரும் உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு படம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே வந்து நம்ம பால்கனியில் போய் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு வரலான்னு போனேன்.
நம்ம பால்கனியில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் ஒன்று வந்து பூத்து இருந்துச்சு. ஸோ அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வீட்டில் செம்ம அழகாக வச்சுருந்தாங்க ரோசஸ்ஸு. அந்த வியூ காட்டுறோம் பாருங்கள். நிறைய ரோசஸ் பூத்து இருந்துச்சு. கீழே பிங்க் கலரு அப்புறம் ஒயிட் கலர் அவங்களுக்கு செம்ம சூப்பராக வளர்த்துருந்தாங்க. அடுத்து சரி ஓகே நம்ம போய் நெத்திலி ஃப்ரை பண்ணலாம், டைம் ஆகிடுச்சின்ட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ நம்மளோட நெத்திலி ஃப்ரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருந்தேன். ஸோ நெத்திலி பார்த்திங்கன்னா நான் மீன் சைஸில் இருக்குது, ஒன்று பெருசாக இருந்துச்சு. ஸோ அதனால் மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். நெத்திலி ஃப்ரை முடிஞ்சிச்சு. இப்போது ஃபைனலாக வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா ரைஸு, அடுத்து வந்து அரைச்சி ஊற்றின மசாலா வச்சு சிக்கன் குழம்பு, அப்புறம் ஃபைனலாக வந்து நெத்திலி ஃப்ரை. இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.